ரஜினி சார் வந்து சூஸ் பண்ணுற டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து பீஸ்ட் படம் ஓடிட்டு இருக்கிறப்போ வந்து டக்குன்னு நெல்சனை கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலர் படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம லியோ படம் ஓடிட்டு இருக்கிறப்போ லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அவர் வெற்றி பெற்ற குதிரைகள் மேலே சவாரி செஞ்சு பழக்கப்பட்டவர். எப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு டைரக்டர், வெற்றி நிரூபித்த டைரக்டரை தான் அவர் கூப்பிடுவார். பாராட்டி பேசுவார், கதை பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஒர்க் பண்ணுவார். கதை பிடிக்கலாம் அப்படி விட்டு போயிடுவார். ஹரியை கூட கூப்பிட்டு பாராட்டினார். ஹரிக்கு சொன்ன கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி வெற்றி பெற்ற குதிரையாக இருந்தால் ஒரு கேரண்டிங்கிறது, மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காகவும் இருக்கலாம். வெற்றி பெற்றார். ஆனால் வந்து லியோ படத்தை பார்த்து லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டாரு. லியோ படத்தை பார்த்து லோகேஷ் கனகராஜ் சார் கூப்பிட்டாரு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் சார் அது படம் பண்ணுவாரா இல்லையாடே தெரியாத. இல்லை, அவரே இப்போ நடிச்சிக்க போகிறாரு. அதான் ஒரு அவரே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இப்போ போகணும், அது முடியணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. சுந்தர்சி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கார், லோகேஷ் கனகராஜ் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மாதத்துல ஒரு வருஷம் ஆகலாம்.